ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மஞ்சள் குங்குமம் பூ என மங்களகரமான நல்ல விஷயங்களை தான் இந்த வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கேன். அதிர்ஷ்ட தேவதை இப்போ உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்குன்றத உனக்கு தெரியப்படுத்தும் நோக்கத்தோடு தான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே கிடச்சி நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ போற. உனக்கு கொடுப்பது நானாக இருக்கும்போது அதை தடுப்பவர் யாராவது இருக்காங்களா என்ன? நீ கலங்காதே என் செல்லமே. உனக்கு துணையாக, தாயாக, தெய்வமாக இந்த வராகியம்மா இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் வீழ்ச்சி என்பதே கிடையாது. உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ மனசு கலங்கும்போது, நீ மன வருத்தத்தோடு இருக்கும்போது நான் எப்படி உனக்காக வந்து நிற்காம இருப்பேன்? தைரியமாக இரு. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். இப்போது இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? தடங்களும் பிரச்சனைகளும் அத்தனையும் சரியாகி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு பரிகாரத்தை நான் கொடுப்பேன் என் செல்லமே. என்னை பரிபூரணமாக நீ நம்பும்போது உன் உடம்பு, மனசு, செல்வம் என அனைத்தையும் என் பாதத்தில் வைக்கும்போது நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்துருவேன். நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்களை இப்போ உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். நீயும் எதையும் யோசித்து வருத்தப்படாத. சிக்கலாகவும் சிரமமாகவும் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் உயர்த்த போகிறேன். இனி எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரதான் போகுது. நீயாகவே எதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன் ஆரோக்கியமும் உன் பொருளாதாரமும் குடும்பத்தில் அமைதியும் என அனைத்துமே மேம்பட போகுது. இந்த வராகி அம்மா இத்தனை நாளாக என்னை நம்பி வணங்குவதற்கான பலனை இப்போது உன் கைகளில் கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எல்லாத்தையும் மாற்றும் சக்தி கொண்ட இந்த வராகி அம்மா உன் தலைவிதியையும் மாற்றி எழுதிட்டேன். இப்போ உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டப்போகுதுன்னு சொல்கிறதுக்காகவும் மங்களகரமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்குமாக தான் இந்த மஞ்சள் குங்குமம் பூவோட உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்லமே. என் வரவு உன் வீட்டுக்குள்ளே வந்ததால் இனி 16 செல்வங்களையும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ போகிற. இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சினா எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவேன். வாழ்க்கையில் தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வருதே நினச்சி பயப்படாதே. அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக நான் கொடுக்க தான் போகிறேன். நீ வாழ்க்கையை முன்னேறி நல்ல நிலைமைக்கு உயர்வதற்கும் இந்த வராகி அம்மா வழிகாட்டியாக இருப்பேன். உனக்கு மனச்சோர்வு வரும்போதெல்லாம் வராகி தாயே என்னை காப்பாற்று, என் கூட துணையாருன்னு சொன்னீன்னா உன் கூடவே இருந்து உனக்கு ஆறுதலை தந்து எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை உண்டாக்குவேன். பிரபஞ்ச சக்தியின் துணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீயும் நேர்மறையான எண்ணங்களோட நல்ல வார்த்தைகளை பேசி பழகிக்கோ என் செல்லமே. கால ஓட்டம் மாறும்போது, உனக்கு மனக்கவலை வரும்போது நேர்மறை எண்ணங்களோட இருக்க முடியலையே நீ வருத்தப்படுறது புரியுது. என்னதான் நீயே உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி கொண்டாலும் அதையும் தாண்டி உன் மனசில் கவலைகள் வந்து உன்னை ஆட்டி படைக்கிறது எனக்கு புரியுது. கவலைப்படாத. என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். எல்லா கர்ம வினைகளோடும் போராடி உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உனக்கு எப்போது பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் உனக்காக நான் ஓடி வந்து உதவி செய்வேன்ற என்னுடைய வார்த்தைகளை நம்பி பொறுமையாக காத்திரு. எதிர்மறை எண்ணங்கள் இனிமே உனக்குள்ளே வராமல் உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எப்போதும்
மனசில் என்ன நினச்சிக்கிட்டே வராகி தாயே துணைன்னு நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாவற்றையும் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் விதமாக நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். உன்னை வீழ்த்த 100 பேர் வரலாம், உன்னை தாழ்த்த 1000 பேர் வரலாம். ஆனால் உன்னை வாழ்த்துறதுக்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கும் இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை மட்டும் நீ மறந்துடாதே. வாழ்க்கைனா துன்பங்கள் வரத்தான் செய்யும், அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் துன்பத்தை தாண்டி உன்னை தூக்கி விடுவதற்கு நான் வருவேன் என்பதை நீ மறந்துட வேண்டாமேன் செல்லமே. இப்போது இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு எப்படி உன் மனசு குளிருதோ அதே போல கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் உள்ளவங்க மனசும் குளிரும்படியாக உன் வீட்டில் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை சிறப்பாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ முழு மனநிறைவோட மகிழ்ச்சியோட செய்ய பழகு. இருள் நீங்கி இப்போ உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போகும்படி நான் முடிச்சு வைக்கிறேன். எல்லா துன்பங்களையும் விலக்கி நீ புத்துணர்வோட புது சந்தோஷத்தோடு வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. தைரியமாக இருந்தீனா நான் உன் கூடவே இருப்பேன். எப்போதுமே உன்னை வைரம்னு தெரியாதவங்களுக்கு நீ வெறும் பளிங்கு கல்லாகவே கண்ணுக்கு தெரிவ. ஆனால் உன் தைரியமும் துணிவும் திறமையும் நீ வைரம்தான் என்பதை இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக புரிய வைக்கும். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் உன் மதிப்பு தெரியாமல் உன்னை ஒதுக்கி வச்சவங்களை நினச்சி நீ கலங்க வேண்டாமேன் செல்லமே. சுய முயற்சியின் மூலமாக நீ வாழ்க்கையில் முன்னேற தான் போகிற. நான் உனக்கு தர வேண்டிய எதையுமே தராமல் விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக நீ கேட்டதை விட அழகானதா சிறப்பானதா அற்புதமானதாக அனைத்தையும் உன் கைகளில் வந்து கொடுக்க போகிறேன். நீ பெற வேண்டிய அனைத்தையும் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மா வழிகாட்ட போகிறேன். இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இரு. ஏன்னா இந்த உலகத்தில் எப்போ யார் ஏமாறுவாங்கன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு ஏமாற்ற தயாராகவும் தான் அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ யார்கிட்டையும் ஏமாந்து போயிடக்கூடாது. வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. கூட இருக்கிற மனிதர்களை பற்றியும் தெளிவான புரிதலோடு இருக்க பழகு. நிச்சயமாக நீ கேட்ட அனைத்தையுமே இந்த வராகி அம்மா உனக்காக செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில நேரம் நீ உன் வாழ்க்கை மீது வெறுப்பும் சலிப்பும் கொண்டு எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்கிற. அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கைனா இது எல்லாமே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை பெற்றவங்களும் உன்னுடைய மூத்தோர்களும் முதியோர்களும் பெரியவர்களும் அவங்க அனுபவிக்காத கஷ்டத்தை ஒன்றும் நீ அனுபவிக்கலை என் செல்லமே. அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்களோ அதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கஷ்டம் வருது. முன்பெல்லாம் 100க்கும் 1000க்கும் கஷ்டப்பட்டவங்க உன்னுடைய பெரியோர்கள். இப்போ நீ லட்சத்துக்கு கஷ்டப்படுற. என்ன பண்ணுறது? வாழ்க்கை மாற மாற கஷ்டம் மாற மாற சூழ்நிலை மாற மாற காலம் மாற மாற கஷ்டங்களும் மிக பெருசாக ஆயிட்டு தானே இருக்கு. நீ என்ன வார்த்தை சொல்லி என்னிடம் பிரார்த்தனை செஞ்சியோ அது அனைத்தையுமே இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுப்பேன். மனதை அமைதிப்படுத்தி உன் பிரார்த்தனையின் போது நீ கேட்க வேண்டியதை எல்லாம் தெளிவாக கேட்டாலே உனக்கு கிடைக்கிறதெல்லாம் மன நிறைவுரியதாக உனக்கு நிச்சயம் கிடைச்சே தீரும். உன் வாழ்க்கை பயணத்தில் இனிமே நீ செல்வம் சேர்த்து சொத்து சுகத்தோட சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இருக்கிற தடைகளையும் தடங்கல்களையும் இந்த வராகி அம்மா உடை தெரிவேன். கர்ம வினைகளை எல்லாம் அனுபவித்து கடந்து வந்துட்ட உனக்கு உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்குறேன். நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன் என் செல்லமே. சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உன் சேமிப்பை உயர்த்த பழகு. கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாறும்படியும் நான் செய்கிறேன். தேவையில்லாமல் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ள அதிகப்படுத்தி கொள்ளாதே. கூடிய சீக்கிரம் உன் நல்ல நேர்மறையான நல்ல எண்ணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன்.
கர்ம வினைகளை தீர்க்க போராடிக்கிட்டு இருக்க உனக்காகவே அனைத்தையும் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போறேன். எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிச்சு மறுபடியும் நம்பிக்கையான நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உன் போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ வாழ்க்கையை வெற்றியாளனாக வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ கேட்ட நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எல்லா சர்க்கல்களில் இருந்தும் எல்லா சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் இந்த வராகி அம்மா உன்னை மீட்டு எடுப்பேன் என் செல்லமே. கண்டிப்பா உன் வாழ்க்கையில வருவாய் உயரதான் போகுது. நல்ல சிந்தனைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்ய தயாராக இருக்கும் உனக்காகவே அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீயும் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களோட புது நம்பிக்கையோட புத்துணர்ச்சியோட தவறவிட்ட செயல்களையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இனி ஒவ்வொரு நாளும் வராகியம்மா வராகியம்மான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடுவேன் செல்லமே. நீயும் என்ன நினைக்கிறியோ, என்ன ஆசைப்படுறியோ, என்ன விரும்புறியோ, எதுக்காக வாழ்றியோ அது அனைத்தையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கை பயணத்தை நான் வெற்றி பயணமாக மாற்றி காட்டுறேன். என்னை வழிபட்டு வணங்கும் உனக்கு இனி எல்லா நாளும் நல்ல நாளாகவே இருக்கும்படி செய்கிறேனேன் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் நீ தாங்க முடியாத துயரத்தில் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோட உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிட்டதா நினைக்க வேண்டாம். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் கழித்து விட்டு இப்போ உனக்கான நற்பலன்களை ஒவ்வொன்றாக கிடைக்கச் செய்வேன். நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து போகாதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். உனக்கான நல்லது நடக்கக்கூடிய நல்ல காலம் வரப்போகுது. எதை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ, எது நடக்கவே நடக்காதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அதை நல்லபடியாக நீ சந்தோஷப்படும்படியாக இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ இழந்ததை எல்லாம் கண்டிப்பாக உன் கைகளிலேயே மீட்டு தருவேன். இந்த முறை வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. நீ என்னை தரிசிக்கும் போது, என்னை மனசில் நினைக்கும் போது, என்னை வணங்கும் போது, உன் வீட்டில் எனக்காக தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி உனக்கான நல்லது நடந்தே தீரும். நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததால் இப்போ நீ உடம்பும் மனசும் சோர்ந்து போயிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பிரச்சனைகளை சரி செய்வதற்காக தானே இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். உன் உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனையோ பேர் உன்கிட்ட இருந்து எதை வேணும்னாலும் பறிச்சுக்கலாம். ஆனால் யாராலும் பறிக்க முடியாத ஒன்று தன்னம்பிக்கை மட்டும்தான். தன்னம்பிக்கையோடு நீ இருந்தீனா எத்தனை பேர் உன்னை கீழே தள்ளி விட்டாலும் நீ தைரியமாக மறுபடியும் எந்திரிச்சு வெற்றி பாதையை எட்டி பிடிக்க முடியும் என் செல்லமே. ஒவ்வொரு வினாடியும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. ஒருபோதும் நீ தனியாக இருப்பதாகவும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாததாகவும் நீயாகவே கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். இத்தனை நாளா நீ அறியாமல் செஞ்ச தவறுகளுக்கு வேணா நீ பொறுப்பாளியாக இருக்கலாம். ஆனால் இனிமே தெரிந்தும் தெரியாமலும் கூட நீ தவறு செஞ்சிடக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. நீ செய்யும் தவறுகள் அனைத்தையும் திருத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். இனிமேலாவது நீ செய்யும் தவறுகளுக்கு நீ பொறுப்பாளி. நீ தப்பு செஞ்சினா நான் உன்னை தண்டிப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தெரிந்தே யாருக்கும் தீங்கோ தவறோ துரோகமோ செய்யாமல் அதை தவிர்க்க பழகிக்கோ. சில விஷயங்கள் நீ ஆசைப்படுறது போல உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா சில காலம் பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும். உரிய காலம் வரும்போது எல்லாமே உனக்கு தெளிவாக புரிய வரும். இத்தனை காலம் நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் உனக்கு நல்லதாகத்தானே இருக்கும். பயம் கொள்ளாதே என் செல்லமே. என்னை மீறி இனி எதுவும் உன்னை நெருங்க விடமாட்டேன். சில பேருக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் சுலபமாக கிடைச்சிடும். சில பேருக்கு பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். சில பேருக்கு கடைசி வரைக்கும் வெற்றி காணாமலேயே
வாழ்க்கையே வெறும் கனவுகளாக அமைஞ்சு போகிறதும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ துணிச்சலோடு தைரியமாக எதிர்கொண்டு வாழத் தயாராகு. உனக்கு துணையா இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாமேன் செல்லமே. நீ கலங்கி நின்னாலும் தயங்கி நின்னாலும் உன் வாழ்க்கைய உன்னால் மட்டும்தான் இறுதி வரைக்கும் வழி நடத்த முடியும். அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மறுபடியும் உனக்கு நீயே தைரியம் கொடுத்துக்கிட்டு எந்திரிச்சு நிற்க பழகு. உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் என அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பது நான் அல்லவா? என்ன நடந்தாலும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை செய்ய பழகு. கண்டிப்பாக இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக, உனக்கான நன்மையை தரும் நாளாகவே இருக்கும். எந்த விஷயத்தில் எதிர்பார்த்து சோர்ந்து போய் சோர்வோடு இருக்கிறியோ அதை சரி செஞ்சு உனக்கு நம்பிக்கை தரும் விதமாக நல்ல வழிகளை நான் காட்டுறேன். கீழே விழுந்தாலும் நீ ஒருபோதும் பயப்பட வேணாம். நீ எந்திரிச்சு நிற்கிற ஒவ்வொரு முறையும் இந்த வராகி அம்மாவின் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் சுமைகளையும் பாரத்தையும் நீக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆகா ஓஹோன்னு இருக்கேன்னு நினச்சி அடுத்தவங்கள பார்த்து உன் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு உனக்கு கிடைச்ச உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நினச்சி நிறைவாக யோசிக்க பழகு. எந்த ஒரு மனுஷன் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்காம அடுத்தவங்க கிடைச்சது தனக்கு கிடைக்கலையேன்னு எதிர்பார்க்காம தனக்கு கிடைச்ச வாழ்க்கை எந்த குறையும் சொல்லாம நிறைவாக ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக இருக்குமேன்னு செல்லமே. உனக்கு எந்த குறையும் இல்லாமல் அனைத்தையும் நிறைவாக நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுப்பேன்.